உயர்கல்வி கழக மாணவர்கள் ஐஎஸ் தீவிரவாத சித்தாந்தத்தை அடிப்படையாக கொண்ட நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றனரா என்பதை உயர்கல்வி அமைச்சு அணுக்கமாக கண்காணித்து வருகிறது. ஐஎஸ் சித்தாந்த அடிப்படையில் செயல்பட்ட சந்தேகத்தின் அடிப்படையில் 36 வங்காளதேசிகள் உட்பட பலர் சொஸ்மா சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டிருப்பதை தொடர்ந்து மாணவர்களின் நடமாட்டத்தை தாங்கள் கண்காணித்து வருவதாக உயர்கல்வி அமைச்சர் ஜம்ரி அப்துல் காதிர் தெரிவித்துள்ளார். இது போன்ற சித்தாந்த நடவடிக்கைகள் வெளிநாட்டில் இருந்து பரப்பப்பட்டாலும் உள்நாட்டில் இருந்து பரப்பப்பட்டாலும் அதனை தடுப்பதற்கு பாதுகாப்பு படையினர், குறிப்பாக போலீசாருடன் தாங்கள் அணுக்கமாக ஒத்துழைத்து வருவதாக அவர் கூறினார். அமைச்சுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையிலான ஒத்துழைப்பு எப்போதும் வலுவுடனும் பலனளிக்கக்கூடியதாகவும் இருந்துள்ளது என்று அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.